ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நமக்கு தேவையான மாதிரி என்னென்ன செட்டிங்ஸை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தேவை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாட்ஸ்அப்ல நிறைய தேவைகளுக்காக நமக்கு நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற தேவை வரும். சில நேரம் நோட்டிஃபிகேஷன் டோனை சேஞ்ச் பண்றது இப்படி நிறையவே இருக்கு. ஸோ அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க போன்ல வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேல 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்க போனோடனே மெயின் ஆப்ஷனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்க. இங்க தான் உங்க வாட்ஸ்அப் சம்பந்தமா எல்லா நோட்டிபிகேஷன் சம்பந்தமான செட்டிங்ஸும் இங்க தான் இருக்கும். இதுல பார்க்கலாம், முதல்லயே கன்வர்சேஷன் டோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பிளே சவுண்ட்ஸ் ஃபார் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மெசேஜஸ். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, நீங்க அனுப்புற மெசேஜுக்கான அந்த டோன் ஒன்று அந்த டைம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டோன் உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களால் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், பிடிக்கனாத ஒன் பண்ணியே வச்சிருக்கலாம். ஸோ இப்படியுமே இந்த நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான டோனையுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொடுத்துருக்காங்க ரிமைண்டர்ஸ் அப்படின்றது. இந்த நோட்டிஃபிகேஷன் டோன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க சம்டைம்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் இல்லாட்டி மெசேஜஸ் ரீட் பண்ணாம இருக்கும் போது, சீன் பண்ணாம இருக்கும் போது அதுக்கான ரிமைண்டரா ஒரு டோனை கொடுக்கறது தான், நோட்டிஃபிகேஷனை கொடுக்கறது தான் இந்த ரிமைண்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனையுமே நீங்க உங்களுக்கு விருப்பம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி நிறைய பேர் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மெசேஜஸ் நம்ம பார்க்காம இருக்கும் போது அதை நமக்கு ரிமைண்ட் பண்றதுன்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததா தான் பார்ப்போமா இருந்துச்சுன்னா மெசேஜ் டோன். ஸோ நமக்கு இன்கமிங் மெசேஜஸ் கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ் பண்றனா வரும். ஸோ அப்படி வர்றதுக்கான மெசேஜ்க்கான டோன். ஸோ இதையுமே இங்க நம்மளால கிளிக் பண்ணி நமக்கு பிடிச்ச டோனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அடுத்ததா அந்த மெசேஜ்க்கான வைப்ரேட். நமக்கு மெசேஜ் வரும்போது டோனோட சேர்த்து அந்த மெசேஜ் டோனோட வைப்ரேட்டும் வரும். ஸோ அந்த வைப்ரேட்டையுமே இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்ப்போமா இருந்துச்சுன்னா யூஸ் ஐ ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ ப்ரிவியூஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்க்ரீன். அதாவது உங்களுக்கு மெசேஜஸ் வரும்போது உங்களுடைய மொபைல்ல டாப் ஸ்க்ரீன்ல அதற்கான ப்ரிவியூ ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும், நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரியாக்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். நம்ம ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம ரியாக்ஷன் மூலமா ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்க அனுப்புற மெசேஜுக்கு இல்லாட்டி உங்களுக்கு வந்த மெசேஜுக்கு நீங்க ஒரு ரியாக்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்புறீங்கன்னா அவங்களுக்கு அந்த டோன் போகும், டோன் கேட்கும். ஸோ உங்களுக்கு நீங்க அனுப்பின மெசேஜுக்கு யாராவது ரியாக்ட் பண்ணுவாங்களா இருந்தால் அதற்கான நோட்டிஃபிகேஷன். சில நேரம் மெசேஜ்க்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரணும், ரியாக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு மெசேஜ் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்க ரியாக்ட் தான் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஏன் அது நோட்டிஃபிகேஷனை வரும் அப்படின்னு நான் நினைப்பமா இருந்தால் நம்மளால அதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததா இங்க கொடுத்துருக்காங்க ரிங் டோன் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன். அதாவது நமக்கு ரிங் டோன் வரும்போது, அதாவது நமக்கு வாட்ஸ்அப்ல இன்கமிங் கால் ஒன்று வரும்போது அதற்கான ரிங் டோன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ரிங் டோனையுமே இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ரிங் டோனுக்கான வைப்ரேட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனையுமே நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்டேட்டஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு சைலண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு டோன் ஒன்று செலக்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அடுத்ததா யூஸ் ஹையர் ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்ஷன் மூலமா என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு மெசேஜை ரீட் பண்ணாம இருக்கும் போது திரும்பவுமே ரிமைண்ட் பண்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. உங்களுக்கு தேவைன்னா டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரியாக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு யாராவது லைக் பண்ணுவாங்களா இருந்தா அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே வந்து வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான சேஞ்சஸ் வந்து செய்யணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சம்மந்தமாக வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும், ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். இது போல் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.